தமிழக மீனவர்கள் படகு தொடர்பாக இலங்கை அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன், இந்த உத்தரவு தொடர்பான முழு பின்னணி என்ன? விஸ்வநாதன் வணக்கம். தமிழக கடலோர பகுதியிலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்த உங்க வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குற்றச்சாட்டுல கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு அவருடைய படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டு வருவதோடு அரசுடைமையாக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஒரு 13 தமிழக விசைப்படகுகள் அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. அந்த அரசுடைமையாக்கப்பட்ட 13 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையின் பயன்பாட்டிற்கு கொடுக்குமாறு அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த இலங்கை கடற்படையானது அந்த படகுகளிலிருந்து ரோந்து செல்வதற்காகவும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை பிடிப்பதற்காகவும் பயன்படுத்தப்படுவன அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால தமிழக கடலோர பகுதி மீன்பிடி சில மீனவர்கள் கவலை வந்திருக்காங்க. ஒரு படகு 50 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரை கடனை வாங்கி மீனவர் படகு வாங்கி மீன்பிடித்தல் ஈடுபடுறாங்க. அந்த விதமான சூழ்நிலையில படகு பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதோடு அந்த படகு அந்நாட்டு பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் என அந்நாட்டு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதால் தமிழக கடலோர பகுதியில் மீனவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாயோடு மிகுந்த கவலையை ஏற்படுத்தி இருக்காங்க இந்த உத்தரவுனால. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன்.